ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நமக்கானவங்க நம்மளை ஏதாச்சும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட தாங்க முடிய மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து யார்கிட்டயும் நம்ம திட்டம் வாங்காமல் அடி வாங்காமல் வளர்ந்துட்டோம்னா அந்த சின்ன சின்ன வார்த்தைகளை கூட தாங்க முடிய மாட்டாங்க. ஆனால் உலகம் ரொம்ப பெருசு. இதில் எத்தனை விதமான மனிதர்கள், எத்தனை விதமான எண்ணங்கள், எல்லாத்தையும் சமாளித்து வாழ கற்றுக்கணும். பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து முடங்கி முடங்கி தான் முட்டாளாயிடும். எதுக்கு எடுத்தாலும் அழறோம். கரெக்டு தானே? சீரியலு, சினிமாவில் சின்ன ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்தால் கூட நல்லா உட்காந்து அழுவேன். அவ்வளோ அழுவேன் இப்போவும். அதுதான் தப்பு. நம்ம அடுத்தவங்களை சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறோம், அழறோம். நம்மளாக வாழணும்னா நம்ம கொஞ்சம் வெளியில் வரணும். நமக்கு பிடிச்சதை செய்யணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். யார் கையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது. இது நான் கற்றுக்கிட்டேன் லைஃப்பில். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஏன் கல்யாணம் பண்ணும்போது அவங்க படித்தவங்களா, அவங்க வசதியானவங்களா, அவங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது தானே. அதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? இது ரொம்ப தவறான செயல். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னே 1000 முறை யோசிங்க. அந்த முடிவை எடுத்துகிட்ட பிறகு யோசிக்கிறது வேஸ்ட். அதை எப்படி நம்ம பக்குவத்துக்கு அதை கொண்டு போய் அதை சரி பண்ணலாம்னு பாருங்கள். ஆனால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. வாழ்க்கை ஃபுல்லாக போராட முடியாது. யார் கூடயும் எது கூடயும் போராடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. என்ன பெண்களாக பிறந்துட்டா அப்பா அம்மாவுக்காக நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழறோம். இப்போது குடும்பத்தில் எதுனா பிரச்சனை இருக்கும், எதுவும் கஷ்டம் இருக்கும். ஆனால் திடீர்னு சொந்த பந்தங்கள் வருவாங்க. அவங்க இதில் நம்ம உட்காந்து அவங்க இந்த வார்த்தை நம்ம காட்டாமல் அவங்ககிட்ட அப்படியே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம் இல்லையா? இது கூட லைவ் பேசும்போது எனக்கு திடீர்னு அழ வந்துருச்சு. எங்கள் அப்பாவை நினச்சி. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. நான் அவங்கக்கிட்ட சோகமாக பேசினாலே அவங்க உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வலிக்கும். அதனால நான் ஹாப்பியாக சிரித்து அவங்கக்கிட்ட பேசுகிறேன். அதனால நம்மளை பெற்றவங்களுக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சு பூட்டி தான் வாழறோம் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, பிடிச்சவங்கக்கிட்ட பேசுங்க, பிடிக்கலையா பேசாதீங்க. பிடிக்காத விஷயத்த அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்காகவும் தேவையில்லாத விஷயத்த மண்டையில் ஏற்றுக்காதீங்க. கரெக்டு தானே? லைஃப் ஒரு முறை தான். படிக்கிற வயசில் நல்லா படிங்க பிள்ளைங்களா, நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க. அது பெண் குழந்தைகள் சொந்த காலில் நிற்கிறதுன்றது ரொம்ப 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 அவசியம். நான் ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் நான் சொந்தமாக உழைக்கிறேன், சொந்தமாக சம்பாதிக்கிறேன். அடுத்தவங்க கையை நம்பி நான் நிற்கலை அப்படின்ற ஒரு கெத்து இருக்கான். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்காந்துக்கிட்டு வீட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் வீட்டு செலவுக்கே அவங்கக்கிட்ட கெஞ்சணும் அப்படின்ற நிலைமையை தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேருன்னா சிலர் அப்படி தான் இருக்காங்க. அங்கே பெண்கள் அடிமையாகவே இருக்கணும், எல்லாத்துக்கும் கெஞ்சணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெண்கள் அடிமை இல்லை அப்படின்றத புரிஞ்ச ஆண்கள் சுதந்திரம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. அவங்களோட வீட்டு நிர்வாகத்தையே நிறைய ஆம்பளைங்க பெண்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. சிலர் இன்னமும் மூட நம்பிக்கையை கட்டிக்கிட்டு வாழறாங்க. எந்த பொண்ணும் தன்னோட உலகமாக குடும்பத்தை தான் பார்க்குறாங்க. என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் எல்லா பொண்ணுங்களுமே வேண்டிக்காங்க எந்த கோயிலும். இப்போ கடைக்கு நான் போகிறேன். நானே கடை வச்சுருக்கேன், டெய்லர் கடை வச்சுருக்கேன். புடவை, ஜாக்கெட்டு, சுடிதார் எல்லாமே போட்டிருக்கேன். ஆனால் எனக்குன்னு நான் ஒன்றுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த பர்ச்சேஸ் பண்ண போகிற இடத்துல என் பொண்ணுக்கு எதனா எடுக்கலாமா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதனா எடுக்கலாமான்னு தான் நான் யோசிப்பேன். இதுதான் நாங்கள். அது புரியிறவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும், புரியாதவங்களுக்கு அந்த லைஃப் நரகமாக தான் இருக்கும். புரியலையா விட்டுருங்க, புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்களாக இருங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. இது நிதர்சன உண்மை. என்னோட வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட அனுபவம் இதுதான். யாரையும் நம்பாதீங்க. தன்னோட குடும்பம் மட்டும்தான் தனக்கான அங்கீகாரம், கௌரவம் அப்படின்னு வாழ்ந்தது போதும். குடும்பத்துக்கு நம்ம கௌரவமாக தான் இருக்கும், ஆனால் அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எஞ்சி குத்தாடி தான் அந்த டெய்லரிங் கடையை வச்சேன். அப்படியே ஓரளவுக்கு ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம்.
வாழ்க்கையில் நம்மளும் கொஞ்சம் எதையாச்சும் சாதிப்போம், எதையாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நான் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைச்சேன்னா 150 ரூபா கிடைக்குது. பரவாயில்ல, 150 ரூபா நான் சம்பாதிச்சிட்டேன். 2 ப்ளவுஸ் தைச்சா அது 300 ஆகும். அவ்வளோதானே லைஃபு. 1 ரூபாவாக்கலாம் கஷ்டப்பட்ட காலங்களும் இருக்குது. அப்போ அடிமையாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த காலங்கள். கைத்தொழில் கற்றுக்கோங்க. எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஒரு கைத்தொழில் கற்றுக்கோங்க. அது நமக்கு வயசானாலும் கை கொடுக்கும். நான் சொன்னது கரெக்டு தானே? உங்களுக்கு எதுனா தோணுச்சுன்னா சொல்லுங்களேன், கேட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் லைஃப்பில் நிறைய ட்ராஜடி, நிறைய கஷ்டங்கள், நிறைய அழுகைகள், நிறைய வழிகள் இருக்கும். சொல்ல முடியாமல் தவிப்பாங்க, வெளியில் வர முடியாமல் தவிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஈஸி தான். ஒரு கைத்தொழில் கற்றுக்கோங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தைக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஒரு கடையை வச்சுக்கலாம். நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். யாரும் உதவி பண்ண வேணாம். நான் கடை வைக்கும்போது எங்கள் வீட்டில் 1 ரூபா கூட தரமாட்டேன்றாங்க. என்னோடய சேமிப்பு, நான் துணி தைச்ச காசு தான், என்னோடய சேமிப்பை வச்சு தான் ஒரே ஒரு மிஷினை வச்சு தான் கடையை ஸ்டார்ட் பண்ணேன். துணிங்க அதுக்கப்புறம் தான் இதில் வர லாபத்தில் தைக்கிற காசை வச்சு துணிங்க ஒன்று ஒன்றா வாங்கி போட ஆரம்பித்தேன். இப்படி தான் இந்த மிஷின் வாங்கினதுலேருந்து எல்லாமே ஒன்று ஒன்றா நானே என்னோடய சொந்த உழைப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன இன்னமும் சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த பேக் பெயின் இருக்கிறதால நீ வீட்டை பார்த்துக்கோ, பிள்ளைங்களை பார்த்துக்கோ, அது போதும், நீ கடையை இழுத்து மூடிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும். எனக்கு ஒரு பால் வாங்கணுன்னா கூட அவங்கக்கிட்ட கெஞ்சணும். கரெக்டு தானே? எனக்கு ஒரு பூ வாங்கணுன்னா கூட அவங்கக்கிட்ட கெஞ்சணும். இப்படிப்பட்ட அடிமை வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? வேணாம் இல்லை. அதுக்கு அன்பான குடும்பம், அன்பான நம்மளை எங்கேயும் விட்டு கொடுக்காத, நமக்காக நிறைய விஷயங்களை செய்கிற, நம்மளையும் ஒரு மனுஷியாக மதிக்கிற குடும்பமாக இருந்தால் நம்ம அடிமையாகவே இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, கடைசி வரைக்கும் அடிமையாக இருக்கலாம். எனக்கு வலிக்குதுன்னா அவங்களுக்கும் வலிக்குது. எனக்கு ஒரு தேவைன்னா அவங்களுக்கு நான் சொல்லாமலே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்னோடய லைஃப் நல்லா இருக்குது, என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க, நானும் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன். நான் வேலைக்காரி மட்டும் கிடையாது எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டு எஜமானி நான் தான், என் புருஷனுக்கு ராணி நான் தான். அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமாக குடும்பத்தில் இருங்க, குடும்பத்துக்காக வாழுங்க. நான் சொல்ல வர்றது பெண்களை அடிமையாக நடத்துகிற ஆண்களுக்கு மட்டும். நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் வச்சுக்காதீங்க. ஆனால் இதான் நினச்சோம். ஒவ்வொரு தேவைக்கும் வீட்டில் கையேந்திர நிலைமை எந்த பொட்டுச்சிக்கும் வரக்கூடாது. ஏன்னா பொம்பளை தான் குடும்பத்தோட மகாலட்சுமி. பொம்பளையை அழ வைக்கிறவங்க லைஃபு நிஜமாகவே எவ்வளோ சம்பாதிச்சாலும் செட்டில் ஆகாது. இது நிஜம். பொட்டுச்சி யாரும் கஷ்டப்படுத்தாமல், பொம்பளையை யாரும் அழ விடாமல், தன்னோட பெண்ணாக இருந்தாலும், மருமகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்க தாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களை கஷ்டப்படுத்தாமல் அழ வைக்காமல் இருந்தாலே நிஜமாகவே உங்கள் லைஃப்லலாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செல்வத்தை கடவுள் கொடுப்பாங்க. இது நிதர்சன வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா எங்கள் மாமா எதுக்கு எடுத்தாலும் என்னை திட்டமாட்டார், எது செய்யலாமல் என்னை திட்டமாட்டார். அதுதான் அன்பு. ஆனால் நிறைய பேர் வீட்டில் பாருங்கள், ஏன் வீடு பெருக்கல, ஏன் பாத்திரம் தேய்க்கல, ஏன் துணி துவைக்கல, இந்த சண்டைலாம் வரும். சண்டை வர வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டான்றது நிஜம். வீடு சுத்தமாக இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல சண்டை சச்சரவு வராமல் அமைதியான குடும்பம், சந்தோஷமான குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக செல்வம் வரும். அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவங்க செய்ய போகிறதில்ல அந்த வேலைகளை, வீட்டு வேலைகளை. அவங்களுக்கு நல்லா இருக்கும்போது அவங்க செய்ய போகிறாங்க. கரெக்டு தானே? சரி, நான் நிறைய பேசிட்டேன். உங்களுக்கு எதுனா தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் போடுங்க, அதை நம்ம ஒரு பதிவாகவே போடலாம். சரிங்களா? நன்றி.